ஹலோ எவ்ரிவன். லாஸ்ட் வீடியோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ. நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் குளிச்சு ரெடி ஆகலான்னு சொல்லி பார்த்தாக்கா, அங்கே ஒரு கால்வாய் இருந்துச்சு கீழே. அங்கே கால்வாய்க்கு நான் வந்துட்டோம். அங்கே கொஞ்சம் குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு போகலான்னு சொல்லிட்டு, தண்ணி அவ்வளோ இல்லை, இருந்தாலும் முட்டிக்கு மேலே இடுப்பளவுக்கு கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு கீழே. அந்த இடத்துக்கு போய் குளிச்சுட்டு இப்போ மேலே ஏறி வந்துட்டோம். இந்த கால்வாய் மலையிலிருந்தெல்லாம் வர தண்ணி தான் இது. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்ல சூப்பராக இருக்குது தண்ணி. இது அவங்களோட தோட்டம் தான் இது. 2 சைட்லும் பாருங்கள் எவ்வளோ. இங்கே நம்ம ஊர் இல்லாமல், நம்ம ஊர் போல் இல்லாமல் இங்கே விவசாயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏலக்காய், மிளகு, அப்புறம் காஃபி, அந்த மாதிரி பொருட்கள் தான் விளையுது. குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கே உள்ள ஏலத்தோட்டத்துக்குள்ளே ஏறி பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்தேன். பாருங்கள், ஒவ்வொரு ஏலம் நம்ம உள்ளே நடந்து போனால் தெரியவே தெரியாது. ஏலக்காடுன்னு சொல்லலாம் வேணும்னாக்கா. ஏன்னா என்னை விட இது ஹைட்டாக இருக்குது பாருங்கள் செடியெல்லாம். நான் இப்போது உள்ளே நடந்து போயிட்டுருக்கேன். இங்கே கீழே தான் இதில் ஏலக்காய் வளரும். இந்த செடியெல்லாம் கொஞ்சம் வயசான செடி போல் இருக்குது. ஒரு 4-5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஏலத்துக்கு 7 வயசு தான் இருக்கும். 7 வருஷம் தான் அதோட காய்பலம் வரும். இது கொஞ்சம் பழைய செடி போல் இருக்குது. அதனால் ரொம்ப மெலிசாக இருக்குது. இதில் காய்பலம்லாம் கம்மியாக தான் இருக்குது. இந்த மண்ணில் தான் அந்த செடியோட கீழே இருந்து ஒரு தண்டு மாதிரி வரும். அந்த தண்டில் தான் பூ பூத்துட்டு அது காயாகும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். அந்த பூ பூத்து சின்னதாக காய் இருக்குது பாருங்கள். இந்த காய் முத்தினதுக்கப்புறம் ஒன்றா பிடுங்கி எடுத்துடுவாங்க அவங்க, அறுவடை பண்ணுவாங்க. புதுசு புதுசாக அந்த பூ அந்த தண்டிலே தான் காய்க்கும். அது அப்படியே ஒரு 7 வருஷத்துக்கு இந்த தண்டிலே தான் காய்க்கும். நல்லா வளம், நல்லா கிளைமேட் இருந்துச்சுனாக்கா நிறைய பிடிக்கும். இதிலெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த காயெல்லாம் அப்படியே அறுவடை பண்ணி அப்படி கிள்ளி தான் எடுக்கணும். அந்த முத்தின காய் மட்டும் கிள்ளி எடுத்துட்டு அறுவடை பண்ணுவாங்க. அப்படி அறுவடை பண்ணி இது காய வச்சும் கொடுப்பாங்க, பச்சையாகவும் கொடுப்பாங்க. பச்சைக்கு ரேட்டு கம்மி, காய வச்சதுக்கு ரேட் அதிகம். அதே மாதிரி இது இங்கே நடுவில் நிற்கிற மரங்கள் எல்லாமே இந்த மிளகு கொடி ஏற்றி விட்ருக்காங்க. அதில் மிளகு நிறைய இருக்குது பாருங்கள், பிடிச்சிட்டு நிற்கிறது. மிளகு இந்த பெப்பர் சொல்லுவாங்க இல்லையா, அது நிறைய இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், இது என்னென்னு உங்களுக்கு தெரியுதா? இதுதான் நம்ம காஃபி கொட்டைங்க. காஃபி கொட்டை தான் எப்படி நிற்கிது பாருங்கள் அதில் செடியில். இந்த காஃபி கொட்டையோட செடி தான் அது. அதில் காய்ச்சி நிற்கிது. இது முத்தினதுக்கப்புறம் காய் பழமாகும். பழமான உடனே இது எடுப்பாங்க, அறுவடை பண்ணுவாங்க. இது பண்ணி காய வச்சு பவுட்ரு பண்ணி தான் நம்மளுக்கு காஃபியாக வரும். இது பாருங்கள், இது கொஞ்சம் பெரிய மரம். இந்த அளவுக்கு தான் மரமே வளரும். ஆனால் இதில் நிறைய காய்ங்க இன்னும் இருக்குது. இதுதான் காஃபியோட மரம். காஃபி செடின்னு சொல்லலாம், மரம்னு சொல்லலாம். ஏன்னா இது மரம் மாதிரி தான் இருக்குது, குட்டி மரம். இது இல்லாமல் இன்னொரு விஷயம் காட்டுறேன் வாங்க. இது நம்மளுக்கு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம சாக்லேட் எல்லாம் செய்கிறதுக்கு இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. கொக்கோன்னு சொல்லுவாங்க இந்த மரத்துக்கு, இந்த செடிக்கு. கொக்கோவிலேருந்து தான் நம்ம சாக்லேட் எல்லாம் ப்ரொடக்ட் பண்ணுறது. இந்த கொக்கோவுக்கு உள்ள ஒரு அந்த கொட்டை இருக்கும். அந்த கொட்டை எடுத்து காய வச்சு பவுட்ரு பண்ணி தான் சாக்லேட்டுக்கெல்லாம் தேவையான பொருள் எடுக்கிறது. இதுக்கு பேர் கொக்கோன்னு சொல்லுவாங்க. அந்த டவுனில் தான் நம்ம போய் குளிச்சுட்டு வந்த அந்த கால்வாய் இருக்குது. இந்த மேடு ஏறி தான் நம்ம வரணும் இவங்க வீட்டுக்கு. நம்ம வண்டி இங்கே நிற்கிது பாருங்கள். இங்கே உங்கள் வாசலில் இருக்கிற அந்த செடியெல்லாம் பாருங்கள், ரொம்ப சின்ன செடி. இது 1 வருஷமான செடி தான். நல்லா ஆரோக்கியமாக இருக்குது பாருங்கள். இதில் நிறைய காய் பூத்துருக்கு, காய் வந்திருக்கு, நிறைய காய் வந்திருக்கு. ஏன்னா இது புதுசாக இருக்குது இல்லையா. இந்த ஃபஸ்ட்டு 1 வருஷம் தான் இருக்குது. 1 வருஷம் தான் அறுவடை பண்ணியிருக்காங்க. அது செகண்ட் இயர் போல் இருக்குது. இது எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். ஒரு 8 அடி 10 அடிக்கு இருக்கும் போல் இருக்குது. நம்ம வண்டி நிற்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு. நம்ம வண்டியை விட டபுள் ஹைட்டில் இந்த செடி வளர்ந்து நிற்கிது. ஏன்னா ஏலத்துக்கு நிழல் ரொம்ப தேவைன்றதெல்லாம் அப்படி இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிற மலைக்கு வந்துட்டோம். ஆப்போசிட்டில் இருக்கிற மலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இடுக்கி டேமோட பேக் சைடு இந்த இடம். நம்ம அந்த கீழே தெரிகிற வீடுங்கள்லாம் தெரிய போகிறேன், அங்கே தான் நம்ம இருந்தோம், அவங்க வீடு. இந்த மலை ஆப்போசிட்டில் ஏறி வந்துட்டோம். அந்த இது டவுனாக தெரியுதுனாலும் அது ஒரு மலை தான். அதை விட ஹைட்டான மலை தான் இது. மேலே வரைக்கும் வண்டி வந்துடுச்சு. இங்கே வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம இப்படி மேலே கொஞ்சம் வாக் பண்ணி போனீங்கன்னாக்கா இடுக்கி டேமோட பேக் சைடு இது. இது நல்லா அழகான ஒரு வியூ தெரியுது மேலே வந்தாக்கா. நீலக்குறிஞ்சின்னு சொல்லிட்டு அந்த செடி இருக்குது பாருங்கள், அது பூத்திருக்குன்னு சொல்லிட்டு தான் மேலே பார்க்கலான்னு வந்தேன். ஆனால் குறிஞ்சி எல்லாமே சீசன் முடிஞ்சிடுச்சு. லாஸ்ட் மந்தோட முடிஞ்சிடுச்சு. செடிங்க மட்டும்தான் இருக்குது, பூ இல்லை. இருந்தாலும் இந்த அழகான ஒரு வியூ பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போது டைம் பார்த்திங்கன்னா 5 o'clock தான் ஆச்சு. ஆனால்
ஒரு 6 o'clock மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். இந்த சன்செட் எல்லாம் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெட்டிஷாக இருக்கும். அழகான ஒரு வியூ பாயிண்ட் இது. இது கொஞ்சம் தான் ஏரியா தெரியுது நம்மளுக்கு இங்கேருந்து. இன்னும் ரொம்ப பெரிய ஏரியா இருக்குது. இடுக்கி டேமோட ரிசர்வாயர் இது, தண்ணி பிடிப்பு பகுதி இதெல்லாம். அது முடிச்சுட்டு நம்ம இங்கே நெக்ஸ்ட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு சர்ச் ஒன்று கட்டியிருக்காங்க கட்டப்பனை பக்கத்தில். ரொம்ப பெரிய சர்ச்சுன்னு சொல்கிறாங்க. ஒரு 1 வீக்கில் தான் 1 வீக் தான் ஆச்சு இனாகுரேஷன் பண்ணி. அது பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம். நம்ம இப்போ போகிற ரோட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிற மலைக்கு அந்த பக்கம் தான் நம்ம பார்த்த டேமோட நீர்பிடிப்பு பகுதிகள். லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா இன்னும் டவுன் தான். அந்த சைடும் மலைங்க இருக்குது. இது நம்ம ஒரு இடுக்கி டு கட்டப்பனை போகக்கூடிய ஒரு ஹைவே தான் இது. நல்லா அழகாக போட்டிருக்காங்க. நல்லா ட்ரைவ் பண்ணுறதுக்கு செமையாக இருக்குது. எந்த ஒரு மேடு பள்ளமும் கிடையாது. ஸ்மூத்தாக இருக்குது ரோடு. லைன்லாம் போட்டு நல்லா பக்காவாக பண்ணியிருக்கு. கொஞ்சம் கவனமாக போகணும். ஓவர் ஸ்பீடிங் கூடாது. ஏன்னா ஃபுல்லாக டேர்னிங்ஸாக இருக்கும். அதனால் ஓவர் டேக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாத இடம்ன்றதுனால விபத்துகள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம். அந்த சர்ச்சு பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோ நம்ம இன்னொரு வீடியோவாக போடுவோம். இல்லைன்னா ரொம்ப லெங்க் ஆகிடும். நம்ம சர்ச்சுக்கு வாசலில் வந்துட்டோம். இதுதாங்க அந்த புதுசாக கட்டின சர்ச்சு. ரொம்ப பெரிய ஏரியாவில் ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக கட்டி முடிச்சிருக்காங்க. ரொம்ப வருஷமாக இது வேலை நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இங்கெல்லாம் நிறைய ஏலம் அந்த மாதிரி தேயிலை எஸ்டேட்டுன்றதுனால ரொம்ப பணக்காரங்க இங்கே நிறைய இருக்கனால நிறைய பேர் டொனேட் பண்ணுறாங்க. டொனேஷன் வாங்கி நிறைய பெருசாக கட்டிட்டாங்க. இதில் என்னென்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். உள்ளே போகலாம். அலோடு தான். எல்லாருக்குமே அலோடு தான் இப்போது. ஏன்னா அழகாக இருக்கு இல்லையா? சூப்பராக இருக்குது. நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ கிளாஸ் ஒர்க் எல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்டெயின் கிளாஸில் பண்ணுற ஒர்க்கு. இதெல்லாம் ஹேண்ட்மேடு. ஒரிஜினல் ஸ்டெயின் கிளாஸில் பண்ணுவாங்க. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கூட. எதனால் இது எக்ஸ்பென்சிவ்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வருஷம் ஆனாலும் ஒரு 50 வருஷம் 100 வருஷம் ஆனாலும் ஃபேட் ஆகாது. அப்படியே இருக்கும். இது இப்போ எப்படி இருக்கோ அந்த மாதிரியே இருக்கும். ஏதாவது டஸ்ட்டு ஏதாவது பட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனால் தான் ஆகுமே தவிர சன்லைட்டில் பட்டு ஃபேட் ஆகவே ஆகாது. இது ஒரிஜினல் ஸ்டெயின் கிளாஸில் நல்லா அழகாக அந்த இமேஜ் எல்லாம் பக்காவாக தெரியற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இது பியூட்டி, செம்ம பியூட்டியாக பண்ணியிருக்காங்க இந்த சர்ச்சுக்கு. உள்ளே வந்து பார்க்கலாம். உள்ளே இந்த ஒரு தீம் கொடுத்துருக்காங்க. ஏறுற என்ட்ரன்ஸு வாசல்லையே அந்த வாசலுக்கு மேலே கொடுத்துருக்காங்க அந்த தீமு. அதுவும் அழகாக இருக்குது. உள்ளெல்லாம் பாருங்கள் நம்மளோட அந்த ஒவ்வொரு ஃபேஸும் பார்த்திங்கன்னா பக்காவாக தெரிகிற அளவுக்கு அந்த கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. உடன் ஒர்க்கு, இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் பாருங்கள். உடன் அண்டு கிளாஸ் ஒர்க்கு, லைட்டிங் எல்லாம் போட்டு மியூரல் ஒர்க்கு நிறைய இருக்குது. 3D ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்கும். உள்ளே எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சிலைகளெல்லாம் ப்ரொஜெக்ஷன் பண்ணி இருக்கிறது மாதிரி இருக்கும். கிட்ட போனால் அழகாக தெரியும். அந்த சேர்ஸ் எல்லாம் பாருங்கள். பிரார்த்தனை பண்ணக்கூடிய சேர்ஸ் எல்லாம் அழகாக வச்சுருக்காங்க. நிறைய பேர் உட்கார்ற மாதிரி. அது பின்னாடியும் இவ்வளோ நிறைய இடம் இருக்குது. பின்னாடியும் நம்ம நிற்கலாம். அந்த அளவுக்கு இடம் இங்கே இருக்குது. அழகாகவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப செலவு பண்ணியிருக்காங்க. க்ரோட்ஸில் செலவு பண்ணியிருப்பாங்க. இதுதான் அந்த அழகான ஒரு வியூ பாருங்கள். இந்த சர்ச்சோட வியூ முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.